இருக்கிறதுலே மோசமான செயல் எதுன்னு கேட்டீங்கன்னா தேச துரோகம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் அதை விட ஒண்ணு இருக்கு டாப்ல. ரொம்ப மோசமான செயல் என்னன்னா தெய்வ துரோகம். உயிர் மூச்சை கொடுத்த தெய்வத்துக்கு விரோதமாய் துரோகம் செய்வது, அதுதான் பாவம். பாவம் தெய்வத்துக்கு விரோதமா துரோகம் செய்வது. அதனாலதான் வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாவம். அப்போ 2 சாய்ஸ் தான் இருக்கு எல்லா பாவிகளுக்கும், மரண தண்டனை. ஒண்ணு, நான் அந்த தண்டனை எடுத்துக்கணும், இல்லைன்னா அவர் என்ன மன்னிக்கணும். என்ன பிரச்சனைனா, அவர் என்ன மன்னிச்சாருன்னா அவர் தான் அந்த தண்டனை எடுத்துக்கணும், அந்த கிரயத்தை அவர் தான் செலுத்தணும். ஆனால்தான் அவர் என்ன சொல்றாரு, நான் மன்னிக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம கீழே வந்துட்டாரு. கடவுள் மனுஷன் ஆகி நமக்காக வாழ்ந்து, நாம வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக நம்முடைய ஸ்தானத்தில் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு மோசமாய் பாடுபட்டு அவமானப்பட்டு கொல்லப்படுகிறார். நம்முடைய ஜீவனையே உயிரையே நமக்கு பலியாக கொடுக்கிறார்.